நம்முடைய புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப கல்லூரி இன்றைக்கு இருக்கின்ற டெக்னிக்கல் யூனிவர்சிட்டியிலே தன்னுடைய தொழிற்கல்வியை முடித்து அதில் ஐஐடி பாம்பேயினுடைய டாக்டரேட் பட்டம் பெற்று இன்றைக்கு உலகிற்கே சவால் விடுகின்ற ஒரு நோய்க்கு அரிய வகை கண்டுபிடிப்பை நம்முடைய பிரீத்தி அல்முருகன் அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். அதற்காக மத்திய அரசு அவருக்கு கிராண்ட் நேராக 1 கோடி ரூபாய் வழங்கி அந்த கண்டுபிடிப்பு ஆராய்ச்சிக்காக மத்திய அரசு 1 கோடி வழங்கியது. பல்வேறு வெளிநாடுகளில் அயல்நாடுகளில் கூட அந்த கண்டுபிடிப்புக்கான மருந்துகளை கண்டுபிடித்த பொழுது அவையெல்லாம் பழுதுபட்ட பொழுது பிரீத்தி அவர்கள் கண்டுபிடித்த அந்த மருந்தானது இன்றைக்கு உலக நாடுகளும் அத்தனை நாடுகளும் போட்டி போடுகின்ற அளவிற்கு முதன்மையானதாகவும் இயற்கையானதாகவும் உடலுக்கு பாதுகாப்பானதாகவும் இருக்கின்ற ஒரு அரிய வகையை மருந்தை கண்டுபிடித்து இன்றைக்கு உலகிற்கு அறிமுகப்படுத்திவிட்டார். நான் டாக்டர் பிரீத்தி அருள்முருகன், ஐஐடி பாம்பேல பிஹெச்டி அண்ட் போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிஹெச்டி படிக்கும்போது ஒரு பெல்விக் ஃப்ளோர் சப்போர்ட் மெஷின் சொல்லிட்டு ஒரு இன்னோவேஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது என்னன்னா விமன் ஆர் மென் ஒரு 40-45 ஏஜுக்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா அவங்க பிளாடரோட கண்ட்ரோல் வந்து கம்மியாயிடும். அதனால என்ன ஆகிடும்னா சிறுநீரை வந்து அன்கண்ட்ரோலபிளாக வந்து வெளில வந்துடும். அது ஒரு வயசாக அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்களோட வாழ்க்கையோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். இதனால என்ன ஆயிடுதுன்னா அவங்க சிறுநீர் மட்டும் இல்லாமல் விமனில் என்ன ஆயிடுதுன்னா அவங்களோட பெல்விக் ஆர்கன் மாதிரி வந்து யூட்ரஸ் பிளாடர்லாம் அவங்க வெளியில் வந்துடும். இதை வந்து அவங்க வாழ்க்கையோட வே ஆஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்லாம் இருந்தாலுமே ஏற்கனவே இருந்த ப்ராடக்ட்லாம் என்ன ஆயிடுதுன்னா பக்கத்தில் இருக்க ஆர்கன் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணிடுது. ஸோ அதனால அவங்களுக்கு இதோட வேற எந்த ப்ராடக்ட்டும் இல்லை இப்போதைக்கு. ஸோ அந்த டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சாஃப்ட் மெஷ் அது என்ன பண்ணும் அந்த ரீஜனோட டிஷ்யூக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும் 1 வருஷத்தில் இது டிகிரேட் ஆகி பேஷண்டோட ஓன் டிஷ்யூ வந்து ஒரு ஃபைப்ரோசிஸ் லேயராக கொண்டு வந்துடும். இது என்ன பண்ணணும்னா அந்த எந்த ஆர்கன் கீழே இறங்கி வருதோ அந்த ஆர்கன் வந்து மேலே தூக்கி ஒரு ஸ்லிங் ஹேமக் இல்லைன்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி தூக்கி வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனில் வைக்கிறது. இந்தியாவில் இதே மாதிரி 5 கோடி பெண்கள் இதனால அவஸ்தைப்படுறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் பெண்ணாக பிறந்த யாருமே ஒரு 45 வயசுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து இப்போதைக்கு ஒழுங்காக இல்லை மார்க்கெட்டில். அதை கேப்பை ஃபில் பண்ணுறது தான் நம்ம வந்து ஒரு சாஃப்ட் மெஷ் வந்து அவங்க ஆர்கன் வந்து பாதிக்காத அளவுக்கு வந்து தூக்கி பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு மெஷின் செஞ்சுருக்கோம். அது பேர் தான் பெல்விக் ஃப்ளோர் மெஷ்.